அதனால தாவீதினுடைய ஜெபம், தாவீது என்ன ஜெபித்தாரோ அப்படியே பதில் கொடுத்தார். அகித்தோப்பேலின் ஆலோசனையை நீங்க பைத்தியமாக்கிறங்க, அபத்தமாக்கிறங்க. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தார். இந்த ஜெபம் எப்போ செய்தாரு? தேவாலயத்தில் போய் முழங்கால் போட்டு செய்தாரா? வீட்டில் போய் முழங்கால் படிட்டு செய்தாரா? ஒரு நெருக்கமான ஆபத்தான சூழ்நிலையில் ஓடிக்கொண்டிருக்கிறார் உயிர் தப்புவதற்கு. ஒரு வேதனையுடைய சொந்த மகனை இப்படி எழும்பிட்டானே, அந்த சூழ்நிலையில் ஜெபம் பண்ணுகிறார். நீங்கள் வழியில் நடக்கும்போது ஜெபிக்கலாம், ஆஃபீஸில் ஜெபிக்கலாம், பிஸ்னஸ் பண்ணும்போது ஜெபிக்கலாம். சின்ன 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 காரியத்தை கூட ஜெபிக்க பழகுங்க. ஒரு பிரச்சனை தான் உடனே ஆண்டவருக்கு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஜெபம் உங்களுடைய ஆஃபீஸில் காரியங்களை மாற்றிவிடும். ஒரு நிமிடம் ஜெபம் உங்களுடைய பிஸ்னஸில் காரியத்தை மாற்றிவிடும். ஒரு நிமிஷம் ஜெபம் உங்கள் வீட்டுக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்கிவிடும். சரியாக ஜெபிக்கணும். அதான் தான் இயேசு சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, எல்லா காரியத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. அப்போ எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6 என்ன இருக்குது? எல்லாவற்றையும் குறைத்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, இவங்க செய்கிறது எனக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குது, நீங்கள் இந்த காரியத்தில் தலையிடுங்க. ஆண்டவரே, இவங்க பேசுகிறது எனக்கு துக்கமாக இருக்குது, இந்த காரியத்தை மாற்றி கொடுங்க. ஆண்டவரே, வேலையில் இவங்க என்னை உபத்திரப்படுத்துகிறாங்க, எனக்கு நீதி செய்யுங்க. ஆண்டவரே, என் பிஸ்னஸில் இவங்க தடை உண்டு பண்ண நினைக்கிறாங்க, நீங்கள் அதை விலைக்கு கொடுங்க. அது ஜெபம். சின்ன 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 காரியத்திற்கும் நம்ம ஜெபிக்க பழகணும். நான் அப்படி தான் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்துக்கு அப்பப்போ இருதயத்திலேருந்து ஜெபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அதுதான் இயேசு சொல்லுகிற, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்பதாக. தாவீது மட்டும் ஜெபிக்காமல் இருந்திருந்தா தேவன் ஒன்றை செஞ்சிருக்க முடியாது. என்னை தாவீது வேண்டிக் கொண்டாதான் அந்த ஆண்டவர் செயல்பட முடியும். நீங்கள் ஜெபிச்சாதான் அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். நீங்கள் அதுக்கு வேண்டிக் கொள்ளணும். இல்லை, அந்த விதவை தினந்தோறுமே நியாயாதிபதியை வேண்டிக் கொண்டே இருக்கிறாள், சொல்லிக்கொண்டே தினமும் அலட்டி கொண்டே இருக்கிறாள். அதனால் அவளுக்கு நீதி கிடைத்தது. அப்போ தினமும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லணும். உடனே பதில் வராட்டாலும் தொடர்ந்து நீங்கள் வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் அற்புதம் நடக்கும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அது ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை.